என்னடா பூஜாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சான் 10 மாசத்துக்கு முந்தையே. மாப்பிள்ளை என்னாரையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ரெண்டு மாசமா அவ பின்னாடி சுத்தின. இருந்தாலும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு பூஜா என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லல. அவ என்னை விட்டுட்டு போனது கூட எனக்கு வலிக்கல. ஆனா தெரிஞ்சு என்னை சுத்தல விட்டுட்டு போனதுதான் வலிச்சுது. 6 மாசம் கழிச்சு அவங்க வேற வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப கூட மனசுக்குள்ள என்ன நினைச்சு அவ சிரிச்சிட்டு இருப்பாளோ. நமக்கெல்லாம் அவ்வளவுதான்டா. 30 வயசு ஆச்சுனாலே டைம் பார் ஆச்சுன்னு அர்த்தம். ஆசைப்பட்ட மாதிரிலாம் பொண்ணு கிடைக்காதுடா இனிமே. 27 தானடா ஆகுது. பிஏஎஸ் முத்திரை இருந்தா அது 22 கேரட். முத்திரை இல்லன்னா பேரு சம்பளத்துக்கு செம்பு செம்பு செம்பு. அப்ப நமக்கெல்லாம் பிஏஎஸ் முத்திரை தரமாட்டாங்களாடா? 30 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு ஆண்டிவாதம் முடிச்சிடணும்னு பார்த்தேன்டா. கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல பொண்ணு, அழகான நல்ல பொண்ணு. கரெக்ட். எங்க இருக்காவ? அவ சைனால இருந்தா கூட கேட்டிருக்குண்டா. வீடு வாங்க போறேன் சுதா. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். சாரி மேடம், உங்க பட்ஜெட்டுக்குள்ள வராது. சொந்தமா ஒரு வீடு வாங்கணுங்கிறது அம்மாவோட ரொம்ப நாள் கனவு. ஒரு நல்ல பிளாட்ஸா தேடிட்டு இருக்கேன். இன்னும் ஒரே வருஷம் மிச்சம் பிடிச்சுன்னா வாங்கிடுவேன். Who's the man? Who's the man? Me. Who's the man now? Who's the man now? தினேஷுக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பாத்திருந்தாங்க. 3 மாசம் கழிச்சு கல்யாணம். அவனுக்கு பொண்ணு பார்க்க ஒரு பெரிய குடும்பமே இருந்தது. எங்க வீடு ஒரு பேச்சுலர்ஸ் மேன்ஷன். 3 பேர். 27 வயசுலன்னா 22 வயசுல என் தம்பி, 16 வயசுல எங்க அப்பா. எனக்கு 8 வயசு இருக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க சொந்தக்காரங்க கிட்ட நாங்க அதிகம் வச்சுக்கிறது இல்லை. இப்ப ஒரு ஐடி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். செக்ஸி டான்ஸ். செம்மையா இருக்குடா. 10 grand. 10 grand. ஃபிகர் கூட இவ்வளவு சூப்பரா இருந்ததுலடா. போடாங்க. நான் ரொம்ப பெருசா இருக்கனாப்பா? நானும் அதான் நினைச்சேன். நம்ம ஊரு பசங்களுக்கு என்ன மாதிரி இருந்தா தான்ப்பா பிடிக்கும். நான் தூக்க மாட்டிக்க போறேன். ஜீன்ஸ் நிறைஞ்சிருக்கணும். கடைசியில கிடைச்சிருச்சுப்பா. என்னடா? மேட்சிங் ஆக்சசரிஸ் பா. 3K கொடுத்து வாங்கின Dress. It's very 4 months cute. போடாம வச்சிருந்தேன். கடைசியா ஃபவுண்டன் கிளாஸால தான் கிடைச்சது. அப்படி எப்படிதான்டா பேசுறாங்க? நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்காளுங்க. நல்லபடிடா. அங்கே என்ன டிஸ்கஷன்? குமரன் பைக்க மாடிஃபை பண்ணிருக்காங்க. இந்த பசங்களை பாரு, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு டைமும் காசும் வேஸ்ட் பண்றாங்க. மச்சி என்னடா? ஷீலா இன்னைக்கு என்ன வர சொல்லிருக்காடா. Hey, all the best dude. உன்னையும் வர சொல்லிருக்காளே. எதுக்கு? ஒரு வருஷமா ஷீலாவுக்கு நூல் விட்டுட்டு இருந்தான் கிருஷ்ணா. அவளுக்கு அது தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளான்னு குழம்பி போயிருந்தான். அன்னைக்கு ஷீலா பயங்கர பரபரப்பா இருந்தான். ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னா ராஜீவ். அந்த டிவி ஆக்டர் செம்ம ஸ்மார்ட்டா ஸ்டைலிஷா இருந்தான். ஆட்டோகிராஃப் வாங்க அவனை சுத்தி 3 பொண்ணுங்க. சஞ்சய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் வர்க் பண்றாரு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ராஜீவ் கிட்ட அவதான் பேசிக்கிட்டே இருந்தான். எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, அவன் கூட இவ கடலை போடுறதுக்கு எங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டான். பொண்ணுங்க நினைச்சா நம்ம கழுத்தை நம்ம கையால அறுக்க வச்சு அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்மளையே நம்பவும் வச்சிருவாங்க. கிருஷ்ணா கண்ணுக்கு முன்னாலேயே அவ அந்த ராஜீவ சைட் அடிச்சிட்டு இருந்தா. டேய் வாடா. இருமச்சான்
ஷீலா போதைக்கு ஊறுகாயா யூஸ் ஆகிறது தெரியாம இந்த ஆவக்காயும் சந்தோஷமா வாய பொழந்துகிட்டு நின்னுட்டு இருந்தான். பிரச்சனை காரணமே பிரியாதான். அந்த ஆர்த்தியோட ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் அவளை பத்தி என்னென்னவோ சொல்லிவிட்டு இருக்கா. இந்த மாசத்தோட ஆர்த்தியை வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்களாம். எத்தனை பேர்கிட்ட இவ்வளா வெளியே போய் அந்த பொண்ணை பத்தி பேசியிருக்கா தெரியுமா? அதோட மொத்த அவுட்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஹாய். ஹாய். ராஜீவ் சீரியல் ஆக்டர். ஆமா, அவனதான் பிரியா சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆர்த்தி மேல ஆசைப்பட்டு இவ்வளவு கழட்டி விட்டுட்டான். அதுல வந்து ஹாய் ஹாய் பிரசாந்தி. கங்கை பத்தியா நேத்து ராஜீவ்ல ரொம்ப சிங்கமாயிட்டான். கண்ணா சுத்தி ரிங்கிள்ஸ். டேய் டக்குன்னு திரும்பாத. உன் டென்ஷன் பின்னாடி நிக்குது சித்ரா. என்னடா இப்படி ஆயிட்டா? புவி ஈர்ப்பு சக்திரா மாமா. நம்ம டாக்டர் ஒரு பீஸ் கூட உருப்படா. லீனா, திவ்யா, சல்மா எல்லாம் ஆண்டிங்களா ஆயிடுச்சுல மாமா. திவ்யா அவங்க அம்மா மாதிரி ஆயிட்டா. உமா டார்ச்சர் தாங்காம அவ புருஷன் ஊரை விட்டே ஓடிட்டான். பிந்து மீசா இருக்கடா அவளுக்கு இப்பதான் தெரியுது. அத கூட டாவடிச்சிருக்கோண்டா. பாவம் போல ஒரு பொண்ணு கிளாஸ்ல இருப்பாளடா. ஜெயஸ்ரீ அவங்க மாமியார் மந்தியில் ஆசிட் ஊத்தி ஜெயில இருக்கா. நம்மள மாதிரி சிங்கோல லைஃப பின்னோக்கி பார்க்கவே கூடாதுடா. டேய் வாடா. சாரி அங்கிள், நான் வண்டி ஓட்டுறேன். நீ வாடா. இல்ல அங்கிள் சாரி, நானும் வண்டி ஓட்டணும். ஓட்டுவான். பென்ஸ் மாமா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒரு டிவி சேனல் எம்டியா இருந்தார். அவரோட மந்த்லி பார்ட்டிஸ் ரொம்ப பாப்புலர். ஆர்த்தி இவனை லவ் பண்ணலாம். யார் சொன்னா? சம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்த்தி நல்ல பொண்ணா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இவனுக்கு திரும்பி கூட பாக்கல. நாங்க 3 பேரும் ஒன்னும் ஒரு ரியாலிட்டி ஷோல ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால எனக்கு நல்லா தெரியும். இவன் பயங்கரமா ட்ரை பண்ணா, ஆனா அவ கிடைக்கல. அதுல இவனுக்கு பயங்கர ஈகோ ப்ராப்ளம். அதனால அவனா ஆர்த்திய பத்தி சும்மா ரூமர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். பொதுவா ஆம்பளைங்களே இப்படித்தானே. அவ என்ன பார்த்து சிரிச்சா, இவனை பார்த்து வழிஞ்சா, இவ என்ன லவ் பண்றா. இட்ஸ் a common male ego thing. எல்லா ஆம்பளைங்களும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. ஹாய். அந்த பீஸ் கண்ணாலே வள விரிக்குதுடா. ராத்திரிக்குள்ள செட் ஆயிரும் நினைக்கிறேன். நீ ஏன்டா மச்சான் இவ்வளவு ஃபீல் ஆகுற? ஆமா எனக்கு உஷாரானதான் அவங்களாம் பொறுக்க போதான் அங்கிள். குடுற குடி. ஆர்த்தி பத்தி என் ஒப்பீனியன் அன்னைக்குதான் மாற தொடங்கிச்சு. குடி ப்ளீஸ் குடுறா. நல்லா பாய். நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டா. முன்தினம் பார்த்த புன்னகை பார்த்து முன்தினம் பார்த்த சிலென்று வேர்த்தேன். முன்தினம் பார்த்த வெட்கத்தை மறந்தேன். முன்தினம் பார்த்த எல்லைகள் துறந்தேன். வீட்டுக்கு தான் போறேன். கேன் ஐ ட்ராப் யூ?